ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். விசேஷமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. நாமும் அதற்கான ஆயத்தத்தோடு காணப்படுகிறோம். இந்த நாட்களில் இயேசுவின் பிறப்பை குறித்து சுருக்கமாக நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா, அவர் தேவர்களுக்கெல்லாம் தேவன், மகாராஜன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவ்வளவு ஒரு உன்னதமான மகிமையான தேவன். அவர் இந்த பூமியிலே வரும் நாளிலே, அவருடைய பிறப்பின் காலத்தில் வான சாஸ்திரிகள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் அந்த நாட்களிலே விண்வெளியிலே ஒரு வித்தியாசத்தை அவர்கள் கண்டார்கள். அது என்னவென்றால், அந்த வானத்திலே ஒரு புதுமையான நட்சத்திரம் அங்கே தோன்றிற்று. அது பெரிய வால் நட்சத்திரமாயிருந்தது. மற்ற நட்சத்திரங்களை விட அது சற்று பெரிதாக இருந்தது. அதை குறித்து அவர்கள் ஆராய்ச்சி செய்த போது, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நாட்களிலே இப்படி நட்சத்திரம் தோன்றும் என்று முன்னமே தீர்க்கதரிசிகள் உரைத்த அந்த தீர்க்க தரிசனத்தை நினைவு கூர்ந்தார்கள். ஆகவே இயேசுவின் பிறப்பை அவர்கள் உறுதியாக, தேவாதி தேவன் நிச்சயமாக அரண்மனையில்தான் பிறந்திருக்க வேண்டும் என்று அவர்கள் இருதயத்தில் தீர்மானித்து, அவர்கள் நேராக ஏரோது ராஜாவினிடத்திலே வானசாஸ்திரிகள் வந்தார்கள். அவர்கள் வந்து, இயேசு கிறிஸ்து, அதாவது இரட்சகர் கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார், அவர் எங்கே என்று கேட்டார்கள். காரணம், இயேசு வருவதா இருந்தால் அவர் அரண்மனையில்தான் வருவார் என்பதை அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். ஏரோது அதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, அவன் அங்கே இருக்கக்கூடிய வேத சாஸ்திரிகளை எல்லாம் அழைத்து அவர்களிடத்திலே விசாரித்த போது, கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார், அவர் பெத்லகேம் என்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறப்பார் என்று தீர்க்கதரிசிகள் சொன்னதை அவனுக்கு விவரித்து காண்பித்தார்கள். ஆக அதை அறிந்து கொண்ட அந்த வான சாஸ்திரிகள், விஞ்ஞானிகள், விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் குழந்தையாக பிறந்த இயேசுவை பார்க்கும்படிக்கு அவர்கள் பெத்லகேமை நோக்கி கடந்து போனார்கள். அங்கே அவர்கள் போய் பார்த்தது ஒரு பெரிய ஆச்சரியம். விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள், வானசாஸ்திரிகளாகி அவர்கள் இயேசுவை அரண்மனையிலே தேடி அலைந்தார்கள். இயேசு பிறக்கும் நாளிலே வானத்திலே ஒரு பெரிய அதிசயம் உண்டானது. இயேசுவை அடையாளம் காட்டும்படிக்கு வானத்திலே நட்சத்திரம் தோன்றிற்று. அதற்கு முன்னும் அதற்கு பின்னும் பூமியிலே பிறந்த மனிதர்களிலே யாருக்கும் அப்படி ஒரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை. பரத்திலிருந்து ஒரு அடையாளம் கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு அடையாளம் உண்டாயிருந்தது. ஆனால் இயேசு பிறந்ததோ ஒரு மாட்டு குடிலிலே இயேசு பிறந்தார். அந்த விண்வெளி ஆராய்ச்சியாளர்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியா இருந்திருக்க கூடும். உலகத்தை மீட்கக்கூடிய, ஜனங்களை ரட்சிக்கக்கூடிய இந்த ராஜாதி ராஜா ஏன் இந்த மாட்டு குடிலிலே பிறக்க வேண்டும் என்று அவர்கள் மிகப்பெரிய கேள்விக்குள்ளே அவர்கள் மூழ்கி இருக்கக்கூடும். ஆனாலும் பிள்ளை கண்டார்கள், காணிக்கை செலுத்தினார்கள், பணிந்து கொண்டார்கள். அவர்கள் போகும் வழியிலே சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு
ஏரோதுக்கு இந்த சம்பவத்தை தெரிவிக்க கூடாது, நீங்க வந்த வழி போக வேண்டாம் என்று அவர்கள் தேவனால் எச்சரிக்கப்பட்டதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவாதி தேவன் மனுக்குலத்தை ரட்சிக்க ஒரு நாள் வருவார் என்று வேதாகமத்திலே எல்லா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனை தீர்க்கதரிசிகளும் இயேசுவை முன் அடையாளமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அப்படி காலகாலமாய் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த ராஜாதி ராஜா ஏன் ஒரு மாட்டுக்குடிலே பிறக்க வேண்டும்? ஏன் ஒரு தரித்திரமான குடும்பத்தில் அவர் பிறக்க வேண்டும்? அவர் பிறப்பதற்கு எதற்காக இப்படி ஒரு சூழ்நிலையை, இப்படி ஒரு ஏழ்மை குடும்பத்தை தெரிந்தெடுக்க வேண்டும்? ஏன் நீங்களும் நானும் தரித்திரராய் இருப்பதை தேவன் விரும்பவில்லை. மனிதனை தான் எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து அவனை ஜெனிப்பித்தாரோ, அவனை உருவாக்கினாரோ, அதே நிலைக்கு அந்த மனிதனை மறுபடியும் கொண்டு போக வேண்டும். அதற்காகத்தான் தேவாதி தேவன் ஏழ்மை கோலத்திலே அவதரித்தார். ஏழ்மையை அனுபவித்தார். எளிமையான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். தரித்திரத்தை ஆண்டவர் விரும்பல. தரித்திரராய் நீங்களும் நானும் இருப்பதை விரும்பவில்லை. பின்ன ஏன் தரித்திரம் இந்த உலகத்தில் வந்தது? தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவனோ அநேக உபாய தந்திரங்களை தேடி தன்னை கெடுத்துக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக மனிதன் தரித்திரராய் வாழ்வதை தேவன் விரும்பவே இல்லை. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தரித்திரத்தை யாரும் விரும்புவதில்லை. யாருமே இந்த உலகத்திலே நான் தரித்திரராய் வாழ விரும்புகிறேன் என்று ஒருவரும் சொல்லுவது இல்லை. தரித்திரம் வேதனை உள்ளது. பசி வேதனை உள்ளது. பசியினாலே இன்றைக்கு வாடக்கூடிய எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. சாப்பிட ஒரு நல்ல ஆகாரம் இல்லாமல், உடுத்த நல்ல துணி இல்லாமல், தன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகள் சந்திக்கப்படாமல், குடும்பத்தை பிள்ளைகளை நடத்த போதுமான வருமானம் இல்லாமல் இன்றைக்கு குடும்பங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஜப்பான் தேசத்தை பார்க்கும் பொழுது, ஜப்பான் தேசத்திலே ஆண்களும் பெண்களும் இந்த நாட்களில் திருமணத்தை வெறுக்கிறார்கள். அவர்கள் திருமணம் செய்வதை விரும்பல என்று ஆய்வு சொல்லுகிறது. அதற்கு காரணம் என்னவென்றால், குடும்பமாகும் போது குடும்பத்தின் தேவை பெரிதாகிறது. அதற்காக அதிகமாய் உழைக்க வேண்டும். பணம் இல்லை என்றால் குடும்பத்தை நடத்த முடியாது. ஏன் நாம் இப்படி ஒரு திருமணத்தை செய்து வருத்தப்பட வேண்டும்? அதற்கு திருமணமே இல்லாமலே வாழலாம் என்று தீர்மானித்து ஆண்கள் சிலராக சேர்ந்து ஒரே வீட்டை எடுத்து அதிலே தங்கி அவர்கள் வாழ்கிறார்கள். பெண்களும் அதே போல ஒரு வீட்டை எடுத்து அதில் அநேகர் சேர்ந்து அதிலே தங்கி வேலை பார்த்து கொண்டு வாழ்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஜப்பான் தேசம் மிகவும் இப்பொழுது நெருக்கப்படுகிறது. குழந்தை பிறப்பு அரிதான சூழ்நிலைக்குள்ளே போய்விட்டது. அதனால் ஜப்பான் தேசத்தின் அரசாங்கம் முதியோர்களை பராமரிப்பதிலே ரொம்ப தீவிரத்தை காட்டுகிறது. அப்படி அவர்களையாவது பாதுகாத்து தேசத்திலே ஜனத்தொகையை நாம் கட்டி காக்க வேண்டும், ஜனத்தொகை குறைந்துவிடக் கூடாது என்று அந்த அரசாங்கம் மிகப்பெரிய நெருக்கத்துக்குள்ளே வந்திருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே தரித்திரத்தை யாரும் விரும்புவதே இல்லை. மனிதனாய் பிறந்த நாம் தரித்திரத்தை விரும்புவதே கிடையாது.
அப்படி இருக்க தேவாதி தேவன் தரித்திரராய் இந்த உலகத்திலே வந்ததின் நோக்கம் தரித்திரத்தை இந்த உலகத்திலே நீக்கும்படியாக, மறுபடியும் மனிதனை ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் நிறுத்தும்படியாக, தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனிதன் படைப்புகளிலெல்லாம் விலையேற பெற்றவனாய் மேன்மையானவனாய் தேவனால் தீர்மானிக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பினபடியினாலே அவன் தரித்திரமாய் போன தரித்திரத்துக்குள்ளே தள்ளப்பட்ட நோக்கத்தை அவனுக்குள்ளே உணர்த்தி தரித்திரத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வரும்படியாக தேவன் மனிதனாய் அவதரித்தார். பிரியமானவர்களே, குறிப்பிட்ட ஒரு கல்லூரியிலே அவர்கள் 4ஆம் ஆண்டின் கடைசி பகுதியிலே அவர்கள் கல்லூரி படிப்பை முடிக்கும் காலத்தில் அந்த கல்லூரியினுடைய நிர்வாகம் கல்லூரியிலே ஒரு பெரிய விழாவை ஏற்படுத்தினார்கள். அங்கே இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் மாணவர்களை கொண்டு அநேக நிகழ்ச்சிகளை நடத்த தீர்மானித்தாங்க. ஏனென்றால் மாணவர்களுடைய பெற்றோர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருந்தார்கள். டான்ஸ் மற்ற பகுதிகள் எல்லாமே அங்கே நியமிக்கப்பட்டது. அதிலே ஒரு நாடகத்தையும் அவர்கள் ஒழுங்கு பண்ணினார்களாம். அந்த நாடகத்தின் மிக முக்கியமான ஒரு கருப்பகுதி என்னவென்றால், ஒரு தரித்திரனை சுற்றிலும் ஒரு பிச்சைக்காரனை சுற்றிலும் நடக்கக்கூடிய நிகழ்வை ஒரு நாடகமாக அவர்கள் ஆயத்தப்படுத்தினார்கள். அந்த கல்லூரியிலே முதன்மையான அந்த ப்ரொஃபசர், அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பாளர்கள் எல்லாரும் சேர்ந்து ஸ்டூடெண்ட்ஸை எல்லாம் அழைத்து ஒவ்வொரு அந்த கதாபாத்திரங்களுக்கு ஆட்களை தெரிந்தெடுத்து நியமித்தார்கள். ஆனால் தரித்திரனாக நடிப்பதற்கு யாருமே அங்கே முன்வரவில்லை. அழைப்பு கொடுக்கப்பட்டது. சில மாணவர்களை பலவந்தம் பண்ணினார்கள். ஒரு 2 மணி நேரம், 1 மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் நடக்கிற அந்த நாடகத்தில் கூட மாணவர்கள் தரித்திரனாக நடிப்பதை விரும்பவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு 33.5 ஆண்டு காலம் தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டார். உங்களையும் என்னையும் தரித்திரத்தில் இருந்து விடுதலையாக்கும்படியாக. பிரியமானவர்களே, தேவன் மனிதனை உண்டாக்கும் போது அவனை உண்டாக்கும் முன்னமே அவனுக்காக ஏதேன் என்னும் அழகான தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த தோட்டத்திலே ஏராளமான பல விருட்சங்கள் அங்கே இருந்தது. நல்ல கனி தரக்கூடிய விருட்சங்கள் அங்கே இருந்தது. அதற்கு நீர் பாய்ச்சுவதற்காக ஆண்டவர் அங்கே நதிகளை ஆயத்தப்படுத்தியிருந்தார். எல்லாம் செழிப்பு, எல்லாமே நேர்த்தியா இருந்தது. முதலாவது தேவன் ஆதாமை உண்டாக்கினார். ஆதாமை உண்டாக்கி அவனை பார்த்து ஆண்டவர் கொடுத்த கட்டளை, இந்த தோட்டத்தில் இருக்கிற எல்லா விருட்சத்தின் கனியையும் நீ புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கலாகாது. அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். அப்படி தேவனாகிய கர்த்தர் முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு கட்டளை கொடுத்தார். கட்டளையை பெற்றுக்கொண்ட ஆதாம் அவன் தான் தனிமையாயிருப்பதை உணர்ந்த போது அவனுக்காக தேவன் துணையை அவனுக்குள்ளிருந்தே உண்டாக்கினார். இப்பொழுது அவனுக்கு துணை வந்தாயிற்று. இருவரும் குடும்பமாயிருக்கிறார்கள். அந்த குடும்பத்தை தேவன் சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் பகலிலே குளிர்ச்சியான நேரம், அதிகாலையிலும் சாயங்காலத்திலும் தான் உண்டாக்கின முதல் குடும்பத்தை சந்தித்தார். அவர்களோடு கூட அவர் இணைந்திருந்தார்.
அவர்களை விசாரித்தார், அவர்களை போஷித்தார், அவர்களை பாதுகாத்தார். அவர்களோடு கூட தேவன் அன்பாயிருந்தார். ஆனால் சிறியானவள் புருஷனை விட்டு தனிமைப்பட்டு அந்த தோட்டத்திலே அலைந்து திரிந்து ஆண்டவர் விலக்கின விருட்சத்தின் கனியை அவள் ஒவ்வொரு நாளும் போய் நின்று அதை பார்த்து கொண்டே இருக்கக்கூடியவளாயிருந்தாள். அவளுடைய இருதயம் அங்கே பதிந்திருந்தது. அந்த பழத்தின் மீது அவளுடைய இருதயம் பதிந்திருந்தது. பிரியமானவர்களே, ஏவாள் அந்த கட்டளையை பெறவில்லை. ஆதாமினாலே அந்த கட்டளையை அவள் பெற்றுக்கொண்டாள். காரணம், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் புருஷனை தலையாக வைத்திருக்கிறார். ஸ்திரியானவளோ புருஷனிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு குடும்பத்திலே அவனோடு இணைந்து அவன் தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறாள். இங்கே ஏவாள் தனிமைப்படுகிறாள். அந்த மரத்தில் உள்ள பழத்தை பார்த்து இச்சித்துக் கொண்டே இருந்தாள். அதை பார்த்து கொண்டே இருந்த பிசாசு அவளை தூண்டி அவளை அந்த பழத்தை பறித்து புசிக்கும்படிக்கு தள்ளிவிட்டதை நாம் பார்க்கிறோம். இருதயத்திலே அவள் தீர்மானித்தா, பழத்தை பறித்தா, புசித்தா, புருஷனுக்கும் கொடுத்தா. அப்பொழுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, மாம்ச கண்கள் திறக்கப்பட்டது. அத்தனை காலம் அவர்கள் கண்களில் பார்வையோடு தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய ஆவிக்குரிய கண்கள் பிரகாசமாயிருந்தது. அவர்கள் ஏதேனிலே இருந்தபடியே பரலோகத்தை பார்க்கக்கூடியவர்களாயிருந்தார்கள். உன்னதமான அனுபவத்தோடு இருந்தார்கள். ஆனால் தேவன் விலக்கின விருட்சத்தின் கனியை பறித்து புசித்த போது கட்டளையை பெற்றுக்கொண்ட ஆதாமும் ஸ்திரீனிடத்திலே வாங்கி அதை புசித்து இருவரும் பாவம் செய்தார்கள். தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவ கட்டளையை மீறினபடியினால் முதல் குடும்பத்தை தேவன் அங்கே நியாயம் தீர்த்தார். முதலாவது நியாய தீர்ப்பு ஏதேனிலே உண்டானது. நியாய தீர்ப்பின் போது நெற்றி உயர்வு நிலத்திலே சிந்தி நீ பூமியின் பலனை அனுபவிப்பாய் என்று ஆண்டவர் அவனுக்கு கட்டளை கொடுத்தார். பூமியானது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். முட்களே உருவாக்கப்படாது. பூமியிலே மனிதனுடைய பாவத்தின் நிமித்தமாக சாபமான முள் அங்கே பூமியிலே முளைக்க துவங்கிற்று. பிரியமானவர்களே, சாத்தானும் அங்கே தேவனால் எச்சரிக்கப்பட்டான். ஆதாம் எச்சரிக்கப்பட்டான். ஏவாள் எச்சரிக்கப்பட்டாள். தண்டனை பெற்றார்கள். இறுதியிலே ஏதேனில் இருந்து தேவன் அவர்களை துரத்தி அடித்து அங்கே அவர்கள் செல்லாதபடிக்கு சுடரொளி பட்டயத்தை வைத்தார். மனிதன் தன்னுடைய வேர்வையினாலே பிழைக்கும்படியாக தள்ளப்பட்டான். காரணம் அவனுடைய பாவம். பாவத்தினால் உண்டான சாபம். தான் உண்டாக்கின மனிதனை தேவன் உற்று பார்த்தார். அவன் தன்னுடைய வயிற்று பசிக்காக அவன் படுகிற பாடுகள், தன் குடும்பத்தை நடத்த அவன் படுகிற பிரயாசங்கள், உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி தான் சிருஷ்டித்த நேசித்த மனிதன் பூமியிலே வேதனையோடு அலைவதை பார்த்தார். இரக்கமுள்ள தேவன் தானே மனு கொண்டு அந்த தரித்திர கோலத்திலே அவர் பிறந்து தரித்திரத்தை அவர் சுமந்து கொண்டு தன்னுடைய மரண பரியந்தம் அதை சுமந்து இறுதியிலே தரித்திர கோலத்திலே சிலுவையிலே தொங்கி சிலுவையிலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு சிலுவை மரத்திலே இரத்தத்தை வடித்து
மனுக்குலத்தின் பாவத்தை, சாபத்தை, வியாதியை, தரித்திரத்தை முடிந்ததென்று முடித்தார். மனுக்குலத்திற்கு மகிமையை திரும்ப கொடுத்தார். ஆசீர்வாதத்தை திரும்ப மீட்டு கொடுக்கும்படியாக அவர் பாவ நிவாரண பலியாக சிலுவை மரத்திலே நசுக்கப்பட்டார். எந்த மரத்தினாலே மனுக்குலம் பாவம் செய்து தேவ மகிமையை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்து போனதோ அதை திரும்ப கொடுக்கும்படியாக அதே மரத்திலே மனிதனை உண்டாக்கின தேவன் பூமியிலே மனிதனாய் அவதரித்து அதே மரத்திலே ஆணிகளால் அடிக்கப்பட்டு அந்த மரம் முழுவதிலும் தன்னுடைய சொந்த பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே ஊற்றி அதை கழுவி சாபத்தை இந்த உலகத்திலே பரிகரித்தார். தரித்திரத்தை நீக்கினார். பிரியமானவர்களே, 1 பேதுரு 2:24 படி நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நமது பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கலாத்தியர் 3:13 படி மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபங்களுக்கு நம்மை நீங்களாக மீட்டுக் கொண்டார். 2 கொரிந்தியர் 8:9 படி நம்மை ஐஸ்வர்யவானாய் மாற்றும்படிக்கு நமது நிமித்தம் அவர் சிலுவையிலே தரித்திரரானாரே. பிரியமானவர்களே, சிலுவையிலே தொங்கி தரித்திரத்தை முடிந்ததென்று முடித்தார். ஒருவேளை பாவ நிவாரணமாக இயேசு மரிக்க வேண்டுமானால் பலவிதமான மரணங்கள் இருக்கிறது. ஆனால் இயேசு ஏன் இந்த சிலுவை மர தண்டனையை, கொடுமையான தண்டனையை ஏன் இயேசு தெரிந்தெடுத்திருக்க வேண்டும்? எதற்காக அதை தெரிந்தெடுத்தார்? ஒரு ராஜாதி ராஜா, மகிமையாய் உலாவின தேவன், சென்ற இடமெல்லாம் அற்புதங்களை செய்த ஆண்டவர், அவர் உங்களுக்காக எனக்காக அவமானமான சிலுவை சின்னத்திலே கால் நிர்வாணமாக எல்லாருக்கும் முன்பாக மேலாடை இல்லாம கால் நிர்வாணமாக தரித்திர கோலத்தில சிலுவையிலே அவர் தொங்கி இரத்தத்தை சிந்தினார். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய ஒடிசா மாநில பணித்தளத்திலே கிராமங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வரலாறு படக்காட்சியை காண்பித்து சுவிசேஷத்தை நம்முடைய மிஷனரிகள் அறிவித்துக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஒரு கிராமத்தில் பெரிய ஸ்கிரீன் எல்லாம் கட்டி இயேசுடைய வாழ்க்கை வரலாறு பிறப்பிலிருந்து சிலுவை உயிர்த்தெழுதல் வரைக்கும் அதை அங்கே படமாக அதை காண்பித்த போது அநேகர் உட்கார்ந்து அதை பார்த்தார்கள். அந்த நாட்கள் எல்லாம் அந்த கிராமங்களில் கரண்ட் வசதியே கிடையாது. அதனால ஒலிபெருக்கில சத்தம் கேட்ட உடனே கிராமமே கூடி நின்றார்கள். எல்லாரும் அந்த காட்சியெல்லாம் பார்த்தாங்க. படம் முடிந்து விட்டது. ஒரு கூட்டம் கலைந்து போனார்கள். ஆனால் ஒரு சிறு கூட்டமாக ஒரு 7-8 பேர் அங்கே உட்கார்ந்து அழுது கொண்டே இருந்தார்கள். அழுது கொண்டு இருந்தவர்களை அங்கே இருந்த மிஷனரிகள் பார்த்து, நீங்க ஏன் அழுறீங்க, எதற்காக என்று கேட்டபோது அவங்க சொல்லி இருக்கிறாங்க, இந்த இயேசு எங்களை விடுதலையாக்குவார்னு எதிர்பார்த்தா அவர் ரொம்ப பரிதாபமா சிலுவையில தொங்கி அவர் ரொம்ப வேதனையா ரத்தத்தை வடித்து கொண்டு அவர் அடி வாங்குறாரு, அவர் சிலுவையில தொங்கி மரித்து போனாரு என்று அவர்கள் அறியாமையினாலே
அவிசுவாசத்தினாலே அழுது கொண்டிருந்தார்கள். மிஷனரிகள் அதை குறித்து வார்த்தைகளை கொண்டு அவர்களை பலப்படுத்தி, இந்த இயேசு சிலுவையிலே மரிக்காவிட்டால், இந்த இயேசு இரத்தத்தை சிந்தாவிட்டால் நீங்களும் நானும் பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது. நாம் செய்த பாவத்திற்கு நாம் சாக வேண்டும். இயேசு நமக்காக மரித்தார் என்று மிஸ்தரிகள் அதை முன்னிட்டு பிரசங்கித்து அவர்களுக்காக ஜெபித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த பண்டிகை காலத்தில் ஒருவேளை தரித்திரத்தின் மத்தியில் இருக்கீங்களா? என்ன செய்வது இந்த பண்டிகைக்கு? என் பிள்ளைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க பணம் இல்லையே என்ற வேதனையோடு இருக்கீங்களா? உங்களுக்காகத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார், தரித்திரத்தை போக்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோமை சோத்தரிக்கிறப்பா. தகப்பனே, இந்த வசனத்தை கேட்டு என்னோடு இணைந்திருக்கிற இந்த மக்களை ஒரு விசை கண்ணோக்கி பார் அப்பா. இவர்களுக்காக தரித்திர கோலத்தில் பிறந்து தரித்திரத்தை சிலுவையில் ஏற்றுக்கொண்டு நசிக்கிறேன். இவர்களுக்காக மரித்து உயிர் தெழுந்தீரே. தரித்திரத்தின் மத்தியிலும் கடன் பாரத்திலும் நான் ஏன் உயிரோடு இருக்கணும் என்று வேதனையோடும் இருக்கக்கூடிய இந்த குடும்பத்துக்குள்ள நீர் கடந்து வருவீராக. அவர்கள் பாவங்களை நீர் ஏற்றுக்கொண்டபடியினாலே, சாபத்தை நீர் சுமந்தபடியினாலே அப்பா, விசுவாசிக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் உம்முடைய வல்லமை இயேசுவின் நாமத்தில் இறங்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தரித்திரம் மாறட்டும், துக்கங்கள் மாறட்டும், வேதனைகள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் கண்ணீரை களிப்பாய் மாற்றுவீராக. தரித்திரங்களை நீர் மாற்றுவீராக. நிறப்படி செய்கிறதற்காக நன்றி. உடைய கரத்திலே என் ஜனத்தை ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இயேசுவின் பிறப்பையும் பண்டிகையும் முன்னிட்டு 1000 கிராமங்களின் நற்செய்தி என்ற தரிசனத்தோடு கிராமங்களை நோக்கி தீவிரமாக நமது மிஷனரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, மழையென்றும் பனியென்றும் பாராமல் எளிமையான காணிக்கைகளை வைத்துக்கொண்டு மிகுந்த பிரயாசத்தோடு சுவிசேஷ வேலைகளை செய்கிற நமது மிஷனரிகளை இந்த பண்டிகை நாட்களில் நினைத்து கொள்ளுங்கள். உங்களால் இயன்றதை கொடுத்து இந்த மிஷனரி பணியை ஆதரியுங்கள். 1998ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நமது கல்வாரி சுவிசேஷ மிஷனரி இயக்கமானது ஒடிசா மாநிலத்தை தலைமையிடமாக கொண்டு ஒடிசா மாநிலத்தில் 6 மாவட்டங்களில் 176 மிஷனரிகளை கொண்டு 13 இன மக்கள் மத்தியில் ஒவ்வொரு மாதமும் 500 புதிய கிராமங்களை சந்திக்க வேண்டும் என்ற மேலான தரிசனத்தோடு சுவிசேஷ பணியினை செய்து வருகிறது. தேவனுடைய ஆலயங்கள் இல்லாத இடங்களில் தேவனுடைய வார்த்தையை அறிவித்து நமது ஊழியத்தின் மூலம் ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது. ஒடிசாவில் வாலிபர் முகாம், சிறுவர் முகாம், விடுதலை முகாம் மூலமாக எண்ணற்ற மக்களுக்கு தேவனுடைய வார்த்தையானது அறிவிக்கப்பட்டு வருகிறது. அறியப்படாத இடங்களில் தேவனுடைய வார்த்தை அறிவிக்கும் நமது மிஷனரி ஊழியத்தில் இன்னும் அதிகமான மிஷனரி பணியாளர்கள் எழும்பப்படவும், ஒடிசா மொழியில் தேவனுடைய பரிசுத்த வேதாகமத்தை கொடுக்கும் நன்கொடையாளர்கள் எழும்பவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.